ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த vlogல எங்க பில்டிங்ல பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ண போறாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, உங்க எல்லாருக்குமே தெரியும் இது எல்லாமே பாலைவன ஏரியான்னு. ஸோ இங்க எல்லா வீட்லயுமே இந்த கரப்பாம்பூச்சி தொல்லை தாங்க முடியாது. அதனால எல்லா பில்டிங்லுமே இங்க மருந்தடிப்பாங்க. அது ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே நோட்டீஸ் ஒட்டிடுவாங்க, இந்த டைமுக்கு வருவாங்க அப்படின்னு. அது அவங்க அடிக்கிறதுக்கு முன்னாடி சில கண்டிஷன்ஸ் இருக்கு. கீழ் கபோர்ட்ஸ்ல இருக்கிற எல்லா திங்ஸுமே எடுத்துடணும். அடிக்கும்போது குழந்தைங்களை கிட்ட வச்சுக்க கூடாது, இவ்வளவுதான். பசங்களுக்கு காலையில சாப்பாடு ஓட்ஸ் பண்ணி கொடுத்து பிரியாஷம் மட்டும் கிண்டர் கார்டன் விட்டுட்டு வந்துட்டேன். கீழே இருக்கிற கபோர்ட்ஸ் எல்லாத்துக்குமே மருந்து அடிப்பாங்க. மேல இருக்கிற கபோர்ட்ஸ்ல இன்ஜெக்ஷன் மருந்து மாதிரி வைப்பாங்க. காலையில எழுந்ததுமே இதெல்லாம் எடுத்து வைக்கலாம் தான் நினைச்சேன். இவங்க 2 பேரும் சேட்டை பண்ணனால என்னால பண்ண முடியல. நான் எனக்கு டீ மட்டும் எடுத்துட்டு கீழ் கபோர்ட்ஸ்ல இருக்கிற எல்லா திங்ஸையுமே எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் சிங்க்குக்கு கீழே தான் நிறைய இருக்கும் கரப்பாம்பூச்சி. இது லாஸ்டா வாங்கின டாய்லெட் டிஷ்யூ எல்லாமே புதுசு அப்படியே வச்சுட்டேன். ரொம்ப சின்ன கிச்சன்னால இதை வைக்கவே இடம் இருக்காதீங்க. ஸோ இது எல்லாமே க்ரோசரி திங்ஸ் எல்லாமே ஒரு வைக்கிற மாதிரி ஒரு சின்ன கபோர்டு மாதிரி வாங்கணும். இந்த ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்ல தான் நான் எல்லாமே வச்சிருப்பேன். டிடர்ஜென்ட், டிஷ் வாஷர் பவுடர், விம் ஜெல் எல்லாமே இதுக்குள்ள வச்சிருப்பேன். இது லைட்டா இழுத்து தேவையானதை எடுக்கிறது ஈஸியா இருக்கும். இதை எடுத்து எங்க வைக்கன்னு கூட தெரியல. சின்ன கிச்சன் தான், ஹால்ல வச்சா ஆதவ் டச் பண்ணுவாரு. ஸோ பால்கனில இருக்கிற கொஞ்சம் பிளேஸ்ல வச்சாச்சு. நெக்ஸ்ட் கிரைண்டர் எடுத்து மேல வச்சுட்டேன். இது எல்லாமே ஆதவ் டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருக்காரு, அதனால பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த கபோர்ட்ல எல்லாமே வெசல்ஸ் வச்சிருப்பேன். எல்லாத்தையுமே எடுத்து வெளியில வச்சுட்டேன். வேற எங்க வைக்கிறதுன்னு தெரியலனா. இங்க கட்டுற எல்லா கிச்சனுமே சின்னதா கட்டுறாங்க. அதுவும் மெயினா துபாயில. ஷார்ஜால கூட பெரிய கிச்சனா இருக்கு. இது எல்லாமே பால்கனில வச்சோம்னா தூசி ஆகிரும். முடிஞ்ச அளவு டிஷ் வாஷர் ரேக் எல்லாமே ஃப்ரீயா இருந்தது. எல்லாமே அதுலயே வச்சுட்டேன். கரெக்டாக எல்லாம் எடுத்து வைக்கிறேன். ஆள் வந்துட்டாங்க. மேலே இருக்கிற கபோர்ட்லாம் கையில் இன்ஜெக்ஷன் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். இன்ஜெக்ஷனுக்குள்ளே மருந்து இருக்கும். அங்கங்கே டாட் டாட் மாதிரி வைப்பாங்க. இது சிமெண்ட் மாதிரி நல்லா காஞ்சிரும், கீழேயும் விழுந்துராது. இது எல்லாமே கொஞ்சம் ஹைட்டில் குழந்தைங்க கண்ணில் படாத அளவுக்கு வைப்பாங்க. கீழே இருக்கிற கபோர்ட்ஸ் எல்லாமே நார்மலாக அந்த கொசு மருந்து அடிப்போம்ல, அது மாதிரி. இதுக்குன்னு மருந்து டியூப்ல ஸ்ப்ரே மாதிரி அடிக்கிறாங்க ஃபுல்லாக. நான் ஒரு சின்ன ஷாட் எடுத்தேன். அவரே சொல்லிட்டாரு குழந்தைய தூக்கிட்டு அங்கிட்டு போயிருங்க அப்படின்னு. அந்த மருந்து அடிக்க கொஞ்சம் ஸ்மெல்லு ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதனால தான் அவர் மாஸ்கே போட்டிருக்காரு. நான் ஆதவை கூப்பிட்டு வெளியில் வந்துட்டேன். கொஞ்சம் நேரம் அவங்க கூட விளையாண்டுட்டு இருந்தேன். கிச்சன் டோர் க்ளோஸ் பண்ணியிருந்தாலுமே அந்த ஸ்மெல்லுக்கு ஹால் வரையும் வந்துச்சு. கிச்சன் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ அன்னைக்கு அது ஃப்ரைடேனால வெளியில் இருக்கிறத க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மாப் ஆன் பண்ணி விட்டேன். ஹாலில் ஆதவ் இருந்தனால ரூமுக்கு மட்டும் தான் ஃபர்ஸ்ட் க்ளீன் ஆன் பண்ணி விட்டேன். ஹாலுக்கு ஈவினிங் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணியாச்சு. பிரியாஷையும் கூப்பிட்டுட்டு வந்தாச்சு. கிச்சன் யூஸ் பண்ண முடியாததுனால ஆர்டர் பண்ணியாச்சு. ஒரு வெஜிடபிள் மீல்ஸ் தான் சொல்லியிருந்தோம். 3 பேர் சாப்பிட்டுமே மிச்சம் இருந்தது. அவங்க 2 பேரையும் தூங்க வச்சுட்டு நான் கிச்சன் க்ளீன் பண்ண வந்துட்டேன். இப்போ எல்லாமே ட்ரை ஆயிருச்சு. ஆனால் அந்த ஹெவி ஸ்மெல் இன்னும் இருக்கு. ஸோ நான் மாஸ்க் போட்டு தான் எல்லாமே க்ளீன் பண்ணேன். ஃபுல்லாமே நிறைய கரப்பாம்பூச்சி கீழே செத்து கிடக்கு பாருங்க. கீழே சில இடத்துல ஃபுல்லாமே ட்ரை ஆகாம அங்கங்க எல்லாமே இப்படிதான் இருந்தது. இதை எப்படி க்ளீன் பண்ணன்னு கூட இப்போ தெரியல எனக்கு. சரி, ஃபர்ஸ்ட் மருந்து ஃபுல்லாக எடுத்துடலாம், அதுக்கப்புறம் மாப் போடலாம் அப்படின்ட்டு லிக்யூட் ஆட் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் நார்மல் வாட்டரில் எல்லாமே மருந்து எடுத்துட்டேன். தர எல்லாமே ட்ரை ஆனதும் கரப்பாம்பூச்சி எல்லாத்தையுமே எடுத்துட்டு சைடு ஓஸில் எல்லாமே சின்ன சின்ன முட்டை மாதிரி இருக்கும், அதை எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். செகண்ட் டைம் ஃபுல்லாமே ஃப்ளோர் கிளீனிங் வச்சு ஃபுல்லாமே மாப் போட்டாச்சு. ஃபுல்லாக எல்லா மருந்து ஸ்மெல்லு போனதும் திங்ஸை ஃபுல்லாக அந்த இடத்துல வச்சாச்சு. கரெக்டாக எல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறேன். ஆதவ் ஒரு 5 o'clock போல் எழுந்து வந்துட்டாரு. ஃபைனலாக கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. நிஜமாவே இந்த மருந்து ஒர்க் ஆகுதான்றது நைட்டு தான் செக் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.